முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் பக்கம் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பின்னாடி ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்குங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருந்தால் போதும், இல்லை பெருசாக இருந்தால் நீங்கள் பாதி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி வதங்கிடும். அதுக்காக இப்போ நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள். எப்பவுமே பாதி தான் சேர்க்கணும் சீரகத்தூள். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்பவே கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 8 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மட்டனை. அதையும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பிரியாணி சமைச்சதுனால அதையும் சேர்த்து நான் வேக வச்சுட்டு அதுக்கு வேக வைக்கலையே மட்டனை. இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இதிலையே தாளிச்சிக்கலாம். இதுலேயே நம்ம விசில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தனியாக வேக வச்சுட்டேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 ஸ்பூனுக்கு பக்கம் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஏற்கனவே 8 விசில் வச்சதுனால இதில் உப்பு காரம் பிடிக்கணும். அதுக்காக நான் இப்போ ஒரு 2 விசில் விடுற போகிறேன், நல்லா வேகட்டுங்கிறதுக்காக. நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே ஒரு 7-8 விசில் விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு நல்லா. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் இந்த கொழுப்பெல்லாம் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டே போட மாட்டேன், விசில் வைக்கல கரைஞ்சிரும். அதனால் நான் இப்போ தான் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா வேகணும், கொழுப்பெல்லாம் கரைஞ்ச மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஈஸி தான், சீக்கிரமாக குயிக்காகவே நம்ம செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.